வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் வந்தார். அண்ட் அவர் வந்து இந்த சீசனில் வந்து நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்களை வந்து முயற்சி எடுத்து நல்ல ஒரு டாஸ்க்லாம் நல்லா பண்ணி அவர் இந்த டைட்டில் வின்னராக வந்து டைட்டிலை வின் பண்ணிட்டார். இப்போது இந்த டைட்டில் முத்துக்குமரன் இந்த வாட்டி டைட்டில் வின்னர் ஆனது வந்து என்னென்னா, ரொம்ப வந்து ஒரு போட்டி இல்லாமல் இந்த ஃபைனல் வீக்கில் டாப் 5 இருந்தபோதே வந்து என்னென்னா, முத்து தான் கப்படிப்பார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு ஒரு 6-7 வாரத்துக்கு அப்புறம் முத்து தான் டைட்டில் வின்னர் ஆகிற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. இது எந்த சீசன்லையுமே இப்படி இருந்ததில்லை. இது வரைக்கும் அந்த 7 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, கடைசி வாரத்தில் வந்து அந்த டாப் 5 இருக்கும்போது கூட இந்த 5 பேரில் யார் 2 பேர் வருவாங்க, அந்த 2 பேரில் யார் ஒருத்தர் வின் பண்ணுவாங்கன்ற அந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டேஜில் போய்ட்டு வந்து 2 பேர் நிற்கும் போது கூட இதில் வந்து யாரா டைட்டில் அடிக்க போகிறாங்க அந்த ஒரு 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 ஃபீலிங் இருக்குது. ஏன்னா 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கான போட்டியாக இருப்பாங்க. மக்கள் வந்து இந்த டாப் 2ல் வந்து 2 பேர் ஸ்டேஜில் நிற்கிறவங்களுக்கு வந்து மக்கள் வந்து பல பேர் வந்து 2 பேரை ஒருத்தரை வந்து பல கும்பல் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தரை பல கும்பல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அண்டு பல ஓட்டிங் வரும். அண்டு வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும். அண்ட் இந்த 2 பேரில் யார் வேணால் டைட்டில் வின்லாம் கடைசி செகண்டில் கடைசி நிமிஷத்தோட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பரபரப்பு இருக்கும். ஆக்சுவலாக இது வரைக்கும் 7 சீசன் இருந்தது. பட் இது 8வது சீசன் வந்து என்னென்னா, இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸ் வந்ததுலேயே யாருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அண்டு வந்து அந்த டாப் 2ல் வந்தது வந்து முத்துவும் சௌந்தர்யா இருந்தபோது ஒன்றும் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை இவங்க 2 பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க, இந்த டாப் 5லேருந்து யார் 2 பேர் வர போகிறாங்கன்றது மாதிரி ஒரு பரபரப்பு எதுவுமே இல்லை. டாப் 5ல் வந்து என்னென்னா, கண்டிப்பாக முத்து வந்து டைட்டில் அடிச்சிருவான்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து மக்களுக்கும் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு போட்டியாவோ ஒரு குழப்பமோ எதுவுமே இல்லை. எல்லாருமே முத்து ஃபேவர் பண்ணாங்க. முத்துக்கும் வின் பண்ண செகண்டாக சௌந்தர்யாவுக்கு வந்து பெரிய கேப் இருந்தது. இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லாக இப்படி இருந்தது வந்து முத்து டைட்டில் வின் பண்ணதில் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் சீசன் வந்து எப்படி வந்து ஒரு டஃப்பான காம்படிஷனே இல்லாமல் வந்து இப்படி ஆச்சு. இப்போ இந்த ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா, அசீம்க்கும் விக்ரமனுக்கும் இருக்கும்போது 2 பேருமே ஃபைனலில் இருக்கும்போது பயங்கர காம்படிஷன் இருந்தது. அர்ச்சனாவும் மணியும் நிற்கும் போது காம்படிஷன் இருந்தது. அப்புறம் வந்து பாலாஜியும் ஆரியும் நிற்கும் போது பயங்கர காம்படிஷன் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சீசன்லேயுமே பயங்கர டஃப்பான காம்படிஷன் இருந்தது. அந்த 2 பேரில் யார் வேணால் வின் பண்ணலாம். 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு மக்கள் ஆதரவு இருக்குது, ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு. பட் இந்த வாட்டி ஆனால் வந்து டாப் 5ல் வந்தது யார்? முத்து, சௌந்தர்யா, விஷால், பவித்ரா அண்டு ரயான். இதில் வந்து என்னென்னா 5 பேருக்குமே வந்து பெரிய ஒரு பயங்கரமான டஃப் காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. அண்டு வந்து அதில் முத்து வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க வந்துச்சு. அதுவும் ஒருத்தராக கிளம்பும்போது முத்தும் சௌந்தர்யானும் போது சௌந்தர்யாலாம் முத்துக்கு வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. முத்து வந்து ஈஸியாக வின் பண்ணுறவங்க வந்தோடனே சௌந்தர்யா கிட்ட தான் பிஆர் ஆக்டிவிட்டி இருந்தது. எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கினா கூட மக்கள் ஆதரவு ஒன்றும் பெருசாக இல்லை சௌந்தர்யாவுக்கு. மக்கள் ஆதரவு முத்துக்கு ஜாஸ்தி இருந்தபோது இது வந்து ஒரு சைடடாக இருந்துச்சு. ரொம்ப தராசு வந்து ஒரு சைடு இறங்கிச்சு, ஒரு சைடு ஏறிச்சு. அண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடடாகவே இருந்தது. அந்த பர்டிகுலர் இதில் தான் நான் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்க முடியும், வீட்டில் இருக்கும்போதே ஃபைனல் வீக் வரதுக்கு முன்னாடி 6வது வாரம் 7வது வாரத்துலேருந்தே அந்த ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷனாக வந்து கொடுத்துருக்க முடியும்னு யாருன்னு சொல்லி பார்த்தா எனக்கு ஒரு 5 பேர் என் மைண்டில் இருக்கிறாங்க. அது யாருன்னா, தீபக் அவர், அப்புறம் அருண், அப்புறம் ரயான், அப்புறம் தர்ஷிகா, அப்புறம் ஜாக்லின். இவங்க 5 பேர் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. என்னென்னா, இதில் வந்து 5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் மட்டும்தான் டாப் 5ல் வந்தார். தீபக் இல்லை, அருண் இல்லை, தர்ஷிகா இல்லை, ஜாக்லின் இல்லை. அண்டு ஜாக்லின் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு சின்ன ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பண்ண ஒரு விஷயத்தில் ஒரு 2 செகண்டில் அவங்க மிஸ் பண்ணதால அவங்க வந்து டாப் 6ல் இருந்தாங்க. டாப் 5ல் வந்திருக்க வேண்டியது இல்லை, அந்த டாப் 6ஏ வந்து ஃபைனல் வீக் வந்திருக்க வேண்டியது. அதில் ஜாக்லின் வந்து வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஜாக்லின் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அருணும் தீபக் அதுக்கு முந்தின வந்து தீபக் எலிமினேட் ஆனார், அதுக்கு முன்னே அருண் எலிமினேட் ஆனார். பட் அருணும் தீபக் வந்து என்னென்னா, அவங்க வந்து எவ்வளோ டஃப்பாக காம்படிஷன் கொடுத்தா கூட அவங்க அந்தளவு ஸ்ட்ராங்காக வந்தது வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் மிஸ் பண்ணிட்டாங்க. எங்கன்னா இப்போ வந்து அருண் வந்து எங்கே அதை மிஸ் பண்ணாருன்னா, அவர் வந்து இந்த நல்லா ஆடிட்டு இருந்தார். அருண் வந்து என்னென்னா, முத்துக்குமரனே வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு முத்துக்குமரனை விட ஸ்ட்ராங்கான ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகி நல்லா ஹைலைட்டில் வந்து முத்து வந்து அப்படியே வந்து அவரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்ட், அவர் வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ்மேட்டு தான் கண்டஸ்டன்ட்ற மாதிரி ஆகிற மாதிரி ஆகி அருண் வந்து தனியாக தெரிய ஆரம்பித்தார். ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், நிறைய டாஸ்க் நல்லா பண்ணார், நிறைய விஷயங்களை வீட்டில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணார்.
வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசினார், ஒரு பேலன்ஸ் எடுத்தார், ஒரு பிரச்சனைகளையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், கேட்குற கேள்விகளுக்கு கேட்குற விஷயங்களுக்கு தெளிவாக கரெக்டாக பதில் சொன்னார், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அருண் எங்கே வந்து அவர் வந்து ரொம்ப மிஸ் ஆனார்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து நிறைய இடங்களில் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு ஒரு அவரோட கோபம், உணர்ச்சி, அந்த நியாயம் தர்மன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் ரொம்ப பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டார். ரொம்ப அவர் வந்து என்ன, இது வந்து நம்ம வீடு மாதிரி, எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரின்ற மாதிரி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் அவர் கொடுத்து என்னென்னா, அந்த அட்டாச்மெண்ட்டில் அவருக்கு வந்த ஏமாற்றம், அங்கே வந்த ஒரு ஒரு மனக்கசப்பு, இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பர்சனலாக எடுத்து என்ன பண்ணாங்க. அதனால் அவர் நிறைய ட்ரிகர் ஆகி அவர் பேச ஆரம்பிச்சார். ரெண்டாவது அவருக்கு நிறைய விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப கோவமாக அக்ரெசிவாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டார். அதை வந்து என்னென்னா அவர் கொஞ்சம் கூலாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து தேவையில்லாமல் வந்து சாரி கேட்டார். அதெல்லாம் பண்ணாமல் வந்து அவருக்குன்னு உண்டான அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு கோவத்தையும் சரி, அந்த சாரி கேட்குறது சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு, விஷயங்களை கரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கிட்டு, அவரை தனித்தனிமையாக காட்டிக்கிட்டு, ஒரு விஷயங்களை பொறுமையாக முத்து எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி வந்திருந்தாருன்னா, அருண் வந்து டாப் 5ல் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் 1 and 2ல் வந்து அருண் இருந்திருக்கலாம், டைட்டில் கூட அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட பொட்டன்ஷியல் அவரே உணரல. நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியுது, ரிவ்யூ பண்ண நமக்கு தெரியுது. ஆனால் பல பேருக்கு அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுற அளவு அவரே வந்து அவர் வேலைக்கு ஆக மாட்டார். அவர் வந்து எலிமினேட் பண்ணிடலான்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து வீட்டில் அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு பண்ணுற விஷயங்களை வச்சு அவர் சரியாக ஹேண்டில் பண்ணல. இன்னொன்று மெயின் என்னென்னா, இந்த முத்துக்கும் அருணுக்கும் தீபக்கும் வந்த அந்த ஒரு பிரச்சனை, இந்த லேபர் டாஸ்க்கு, அப்புறம் ஸ்கில்டு டாஸ்க்கு, லேபர் ஜாபு ஸ்கில் ஜாப்னு வந்ததில்ல, அது ஒரு சாதாரணமாக பேசின ஒரு விஷயம். அது தீபக்கும் அருணுக்கும் அது பெருசாக போய் அந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேது வந்து அருணை வந்து நல்லா காய்ச்சி வறுத்தெடுத்து ராடு விட்டார். அது வந்து அந்த லேபர் நீங்கள் எப்படி சொல்லலாம், லேபர்னா அவ்வளோ கேவலமா, லேபர்னா எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த டாபிக் திசை திருப்பி வந்து இவங்க பேசினது ஒன்று, வீட்டில் நடந்தது ஒன்று, வெளியில் வந்து வீக்கெண்டில் நடந்தது ஒன்றுன்னு சொல்லி ஆனதில் என்ன பண்ணார், அருண் அப்படியே டவுன் ஆகிட்டார். அந்த எபிசோட்லேருந்து தான் அருண் வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுந்து அந்த எபிசோடுக்கு அடுத்த நாள்லேருந்து அவர் வந்து ஃபுல்லாக ஆஃப், சைலண்ட் ஆகிட்டார். நிறைய டாஸ்க்கு சரியாக பண்ணல, இன்வால்வ் பண்ணல, நிறைய பேர்ட்ட சண்டை போடலை, நிறைய லாஜிக் பேசலை, நிறைய டாஸ்கில் இன்வால்வ் ஆகலை, நிறைய விஷயங்கள் இன்வால்வே ஆகாமல் எந்த கேள்விகளுக்கும் அவர் கரெக்டாக வந்து இன்வால்மெண்ட்டோட பதில் சொல்லாமல் அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒதுங்கிட்டார். அவர் வந்து என்னென்னா அப்படியே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டிப்ளமேட்டிக் ஆகிட்டார், கேர்ஃபுல்லாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டார். அதனால் அருண் வந்து அந்த டாப் 5லேருந்தே அப்படியே அங்கேயே காணாமல் போயிட்டார். அதே மாதிரி முத்துக்கு ஒரு வாட்டி நடந்தது. முத்து கேப்டன்சியாக இருந்தபோது என்னன்னா, முத்து கொஞ்சம் நிறைய எகத்தாளமாக பேசினார், இது பண்ணார் அது பண்ணார்னு சொல்லிட்டு அந்த வாரம் வந்து விஜய் சேது வந்து முத்து வந்து அதே மாதிரி தான் பயங்கரமாக ஆடு விட்டு காய்ச்சி விட்டார். ஆனால் அந்த வாரத்தில் முத்து அதுக்கு அடுத்த வாரம் டவுன் ஆனால் கூட அதுக்கு அடுத்த வாரத்தில் முத்து டக்குன்னு இருந்து வந்துட்டார். முத்து வந்து என்ன பண்ணார், அதே மாதிரி முத்துக்கும் அருணுக்கும் வந்த பிரச்சனை இல்லை, இவன் பிளா 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 சும்மா டமுக்கு டப்பா, அப்புறம் வாய் பேசினா வாயை வச்சு தான் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னதுலாம் முத்து கொஞ்சம் டவுன் ஆனது. தர்ஷிகா வந்து அந்த ஒரு தொழிலாளர்கள் மேனேஜர் டாஸ்கில் வந்து தர்ஷிகா வந்து முத்து சைக்கிள் ஒன்றா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதில் வந்து முத்து ரொம்ப பர்சனலாக ஹாட்டாகி தர்ஷிகா அப்படி சொல்லிட்டாங்க ஹாட்டாகி அங்கே டவுன் ஆனது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் டவுன் ஆனால் கூட அதுக்கு அடுத்துலேருந்து எழுந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் ஓரங்கட்ட அவர் வந்ததுனால தான் அவர் வந்து ஃபைனல் வீக் வந்தார், டாப் 5ல் வந்தார், 1 and 2ல் வந்தார், டைட்டில் அடித்தார். இந்த விஷயங்களை அவரும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போயிருக்கிறது ஒரு போட்டிக்கு, ஒரு பர்பஸோடு போய் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்களாகவே என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஓகே மக்கள் இப்படி நினைக்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு நீங்களாகவே உங்களுக்கு வந்து தகுதி இல்லை, ஒரு ஸ்லோ டவுன் ஆகி நீங்கள் பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்கள் எதுக்கு போனீங்க, யார் வேணால் டைட்டில் அடிக்கலாம், இவர் தான் அடிக்கணும் அவர் தான் அடிக்கணும் கிடையாது, நீங்கள் அடிச்சிருக்கலாம். நீங்கள் அதை வந்து அந்த ஒரு உங்களுக்கு இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் திறமையை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் விட்டது வந்து அருண் பண்ண ஒரு மிஸ்டேக். அதனால தான் அருண் அவுட் ஆகிட்டார், காலி ஆகிட்டார். ரெண்டாவது தீபக் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா ஆனது, நடுவில் கம்மியானது, அதுக்கப்புறம் திருப்பி நல்லா ஆடி நல்லா வந்தப்போ தீபக் என்னென்னா அவரே வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம வந்து ஃபைனல் வீக் போகிறதுக்கு தகுதி இல்லை, டைட்டில் எடுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் முத்துக்குமரனை முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சார். முத்துக்காக விளையாடுறேன்னு சொல்லிட்டாரு. முத்து வின் பண்ணோம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், அவர் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டார். அவர் அதனால தான் நிறைய டாஸ்க்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பெருசாக பண்ணல, டிக்கெட்டு ஃபினாலே அவர் பெருசாக பண்ணல. அவர் இது வரைக்கும் வந்ததே போதும், இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அவரே நினைச்சார். அவர் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா டாப் 5ல் அவர் வந்திருக்கிறதுக்கான வச்சு இதை மீறி என்னென்னா மக்கள் ஓட்டு போட்டது இல்லை, சேனலோட ஆதரவு, பிக் பாஸ் டீமுக்குள்ளே நடந்த விஷயங்கள் சொல்லி சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சி வச்சதெல்லாம் வந்து இருந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அதையும் மீறி தீபக் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா தீபக் வந்து கண்டிப்பாக டாப் 5ல் இருப்பார், டாப் 3ல் இருப்பார், 1 and 2 தீபக் இருப்பார். நிறைய பேர் சொன்னாங்க, நானே அதை ஃபீல் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்குன்னா டாப் 1 2 3 வந்து நான் வந்து முத்து, ரயான், தீபக் இந்த 3 பேர் தான் 1 2 3ல் வருவாங்க. அதுக்கப்புறம் யார் 1 and 2 போவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த 1 and 2ல் வந்து முத்து, ரயான் இருக்கலாம், இல்லை முத்து, தீபக் இருக்கலாம்,
ரயான் கூட டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முத்து கூட தீபக் கூட டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் வந்து ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன் பல ரிவ்யூவில். ஏன்னா என்னை பொறுத்தவரை அதான் ஃபீலிங் இருந்தது. பட் ஆனால் அதை வந்து தீபக் வந்து எப்படி அதை எங்கே மிஸ் பண்ணான்னு தெரில. இல்லை வந்து தீபக் நல்லா பண்ணாலும் மக்கள் ஓட்டு போட்டாலும் இப்போ இந்த ஷோவில் அதை வந்து அவர் பெருசாக கொண்டு போக விரும்பலையா, இல்லை அவர் கண்டென்ட் கொடுக்கல, என்ன நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டாப் 5ல் வந்தவங்க யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன், முத்து இருந்தார், ரயான் இருந்தார், ஓகே ஃபைன். பட் அது தவிர என்னென்னா சௌந்தர்யா, பவித்ரா, விஷால் இருந்தாங்க. சௌந்தர்யா, பவித்ரா, விஷால் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை. அவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தீபக் நல்லா ஆடி இருக்கிறாரு, இவர் அருண் நல்லா ஆடி இருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த டாப் 5ல் இருந்திருக்கலாம். அண்ட் 1 and 2ல் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ரயான் கூட 1 and 2ல் வரலன்றது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ அங்கே தான் வந்து தீபக் வந்து அவர் நிறைய விஷயங்கள், அவர் அந்த நிறைய டாஸ்க்கு பெஸ்ட் கேப்டன் வேறு வாங்கினார் தீபக். வாங்கி கூட அவரால் வந்து வர முடியலன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தீபக் மிஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து ரயான் வந்து என்னென்னா டாப் 5ல் வந்துட்டார். பட் ரயான் ஆனால் 1 and 2ல் வருவார்னு நான் நினச்சேன். டாப் 5லேருந்து 5வது 5th இது கண்டஸ்டன்ட் அவர் வெளில போவார்ன்றது எதிர்பார்க்கவே இல்லைன்னா டிக்கெட் ஃபைனல் நல்லா ஆடி இருக்கிறாரு. அண்டு நிறைய விஷயங்கள் அவர் கரெக்டாக பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். என்ன ஒன்றுனா ரயான் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி லேட்டாக பிக்கப் பண்ணி வந்தார். ஆரம்பத்துலேருந்து யாருமே ஒன்றும் பண்ணல. ரயான் பண்ணாலும் பவித்ரா ஒன்றும் பண்ணல, ரயான் பண்ணாலும் விஷால் ஒன்றும் பண்ணல, சௌந்தர்யா ஒன்றும் பண்ணல. பட் ஆனால் ரயான் வெளில போயிட்டார். அங்கே தான் சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரயான் வந்து 1 and 2ல் வந்திருக்கலாம். டாப் 5ல் வந்து 1 and 2ல் வராமல் இன்ஃபேக்ட் ரயான் வந்து 1 and 2ல் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருந்தது. மக்கள் ஆதரவு நிறைய இருந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க ரயானை. பட் என்ன காரணங்கள்னால அவரால் வர முடியும் தெரியல. திருப்பி எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் ரைஸ் பண்ணுது. இது வந்து சேனலில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களா, இல்லை என்ன நடந்தது, மக்கள் ஓட்டு போடலையா என்னெல்லாம் தெரியல. பட் ஆனால் ரயான் வந்து கண்டிப்பாக 1 and 2ல் வந்துக்க வேண்டிய ஆள். இன்ஃபேக்ட் டைட்டில் கூட அடிச்சிருக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முத்துக்கு காம்படிஷன் கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் யாருன்னா இவங்க தான். தீபக் கொடுத்துருக்கலாம், அருண் கொடுத்துருக்கலாம், ரயான் கொடுத்துருக்கலாம். இவங்க 3 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக முத்துக்கு காம்படிஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபைனலில் வந்து 1 and 2ல் நின்ற போது வந்து 2 பேருக்குமே மக்கள் ஆதரவு இருக்குது, யார் வேணால் அது வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்திருக்கலாம். அது வரலை. அதுக்கப்புறம் வந்து இந்த டாப் 5ல் வரதுக்கான வாய்ப்பு, டைட்டில் 1 and 2ல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, டைட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் டாப் 5ல் வரதுக்கான வாய்ப்பு வந்து தர்ஷிகாவுக்கு இருந்தது. தர்ஷிகா நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. கேப்டன்சி 2 வாட்டி வின் பண்ணாங்க. நல்ல ஒரு டாஸ்க்லாம் ஆனாங்க எல்லாம். பட் அவங்களாம் அவங்க தேவையில்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த விஷாலோட விஷயங்களில் போய் விஷாலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பேசி விஷாலுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லைன்னு அவங்களுக்கு பர்சனலான விஷயம். அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணாலும் சரி, வெளில பண்ணாலும் சரி, அது நமக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் ஒரு காம்படிஷன், ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்க வந்தபோது அவங்களுக்கு இந்த காம்படிஷன் வந்து டாப் 5ல் வந்திருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கெரியருக்கும் யூஸ் ஆகும். மக்கள்கிட்ட நல்லா வந்து பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டாப் 5ல் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு விசிபிலிட்டி வந்திருக்கும். மக்கள்கிட்ட நல்ல ஒரு ப்ராப்ளமாக இருக்கலான்றதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லாமல் அவங்க வந்து என்னென்னா நடுவில் கொஞ்சம் ஸ்கேட்டராங்க. ஏன்னா நல்ல ஒரு போட்டியாளர், நல்ல கண்டஸ்டண்ட்டு, டாஸ்க்கும் நல்லா பண்ணுவாங்க. ஏதாவது வீட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸு, கேரக்டர் ரோல்ஸ் எதுனாலும் நல்லா பண்ணுவாங்க. அண்டு கேப்டன்சி டாஸ்க்கும் நல்லா பண்ணுவாங்க. இதனால் வீட்டில் வந்து இன்வால்வாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. அவங்க கேமிங் நல்லா ஆட்டிருந்தாங்க. பட் அவங்க வந்து நடுவில் ஸ்கேட்டர் ஆகி அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே காண போயிட்டாங்க. விஷால் வந்து டாப் 5ல் வந்துட்டார், செகண்ட் ரன்னர் ஆகிட்டார். பட் தர்ஷிகா வந்து காணாமல் போயிட்டாங்க. அந்த தர்ஷிகா வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜாக்லின் வந்து என்னென்னா, ஜாக்லின் வந்து என்னை பொறுத்தளவு ஜாக்லின் நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னது தான், நிறைய ரிவ்யூவில் சொன்னது தான். ஜாக்லின் வந்து என்னென்னா என்னை பொறுத்தளவு அவங்க வந்து ஒரு காரியவாதி அண்ட் பச்சவந்தி. அவங்க பல விஷயங்கள் அவங்க கரெக்டாக பண்ணல. பட் ஆனால் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி அவங்க அப்படி ஒரு வாரம் வந்து ஃபைனல் வீக்குக்கு வந்துட்டாங்க. டாப் 6 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்க் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் யோசிச்சு அந்த 80 மீட்டர் ஓடுறது 35 செகண்டுன்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து ட்ரை பண்ணது தப்பு கிடையாது. ட்ரை பண்ணது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க வந்து பாதியில் ரிட்டர்ன் வந்திருந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரை பண்ணிவிட்டு எடுக்காமல் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அவங்க டாப் 6ல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி அவங்க வந்து 1, 2, 3ல் கூட வந்துருக்கலாம், இல்லை 1 and 2ல் கூட வந்துருக்கலாம். சௌந்தர்யா நின்னத்தில் ஜாக்லின் நின்றுருந்துருக்கலாம். ஏன்னா மக்கள் ஆதரவும் இருந்தது. அப்போது 1 and 2 வந்து ரன்னரப்பாக வரதுக்கான வாய்ப்பு ஜாக்லினுக்கு இருந்தது. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் அடிச்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா முத்துவை தவிர வேறு யாரும் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அது ஆரம்பத்துலேயே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு 10வது வாரத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபைனல் வீக்கில் கன்ஃபார்மே ஆகிடுச்சு முத்து தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து 1 and 2ல் கூட வந்திருக்கலாம், ரன்னரப் கூட ஆகிருக்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் அவங்க ஜாக்லின் வந்து ஒரு செகண்ட், அது ரயான் கூட அவங்க வெளியில் போகிறதுக்கு ரயான் சொல்லி இது முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பாதியில் வந்துடுன்னு ரயான் சொல்கிறாரு. அதை கேட்டு இவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சௌந்தர்யா எப்படி பாதியில் ஓடி வந்தாங்களோ இவங்க ஜாக்லின் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்து எடுக்க முடியல, பாதியில் வந்திருந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து டாப் 6ல் இருந்திருப்பாங்க. அப்புறம் டாப் 5ல் கூட வந்திருக்கலாம். அப்புறம் வந்து 1, 2, 3ல் வந்து செகண்ட் ரன்னரப் கூட இருக்கலாம், இல்லை ரன்னரப் கூட இருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது ஜாக்லினுக்கு. எல்லாமே அமைச்சு வச்சுருந்தாங்க.
பட் அது ஜாக்லின்னு மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஓடி போனாங்க, பாதியிலே வந்துட்டாங்க. அவங்க வந்து டாப் 5ல இருந்தாங்க, 1 and 2ல வந்தாங்க, ரன்னர் அப் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் காம்படிஷனில் வந்து என்னென்னா, ஒரு காம்படிஷன் போகிறீங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ போகும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சேனல் சப்போர்ட் இருக்குது, சேனல் அது இருக்குது, மக்கள் அது இருக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 பேருக்கு வந்து என்னென்னா, முத்துக்கு ஒரு நல்ல ஒரு போட்டியாக இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபக், அருண், ரயான், தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் வந்து 5 பேருக்குமே முத்துக்கு நல்ல ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க ரொம்ப காம்படிஷன் கொடுத்து கொஞ்சம் டஃப்பான கேம் ஆடினாலும் முத்து மேபி சில தப்புகள் பண்ணியிருக்கலாம், சில இடங்களில் அவர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண மட்டும்தாமல் மேபி முத்து ஏதோ ஒரு வாரத்தில் எவிக்ட் ஆகிட்டு கூட போயிருந்துருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது வந்து காம்படிஷன் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவு முத்து எவிக்ட் ஆகி போய் மற்ற யாராவது வந்து வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இருந்திருக்காது. அதாவது ஒன்று தீபக் அடிச்சிருக்கணும், இல்லைனா அருண் அடிச்சிருக்கணும், ரயான் அடிச்சு, இந்த 3 பேரில் யாராவது டைட்டில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இருந்திருக்கும். பட் ஆனால் முத்து வந்து ஃபைனல் வீக் வராமல் 1 and 2ல் கூட இல்லாமல் முத்து வந்து எவிக்ட் ஆகி போயிருந்தாமல் இந்த சீசன் வந்து ஆல்ரெடி இந்த சீசன் வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. பெரிய ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவ் சீசன் கிடையாது. அண்ட் முத்துவும் எவிக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அது சரி வந்திருக்காது. பட் முத்துக்கு வந்து பயங்கரமாக மக்கள் ஆதரவு இருந்தது. நானே முத்துக்கு தான் ஃபேவர் பண்ணேன். முத்து வந்து என்னென்னா டைட்டில் வின் பண்ண நம்ம நினச்சோம், அவர் அடித்தார். பட் முத்துக்கு காம்படிஷன் கொடுத்து டஃப்பாக கொடுத்துருக்கணும். இந்த 5 பேரால் தான் முடிஞ்சிருக்கணும். பட் அந்த 5 பேருமே வந்து அவங்களோட பொட்டென்ஷியலை புரிஞ்சிக்காமல் அவங்க அதை வந்து பாதி வழியில் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இந்த யோசனை அந்த யோசனை. வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி பேசினதுனாலே பல பேர் ஆஃப் ஆகிட்டாங்க. விஜய் சேதுபதி மக்கள் பிரதிநிதி வந்து அவர் கொஞ்சம் நல்லா பேசி பூஸ்ட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரி பேசுவாங்க தான் அவர் எல்லாருமே வந்து அமைக்கி மட்டம் தட்டி எல்லாருமே காலி பண்ணி அவங்களோட கான்ஃபிடென்ஸே உடச்சிட்டாரு. அதை மீறி வந்ததே பெரிய விஷயம். அதை மீறி முத்து இவ்வளோ தூரம் வந்து டைட்டில் அடித்ததே பெரிய விஷயம். அதை வந்து பல பேர் வந்து அதை வந்து எடுத்துக்காமல் விஜய் சேதுபதி அவர் ஏதோ சொல்கிறாரு அதுன்னு சொல்லி விட்டுட்டு வீட்டில் அவங்க கரெக்டாக இருந்து அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணி மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆதரவு வாங்கி மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சி வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக முத்துவை தவிர இந்த மிச்சம் 5 பேரில் யாராவது டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதுதான் நம்மளோட ஒரு சின்ன பதிவு, ஒரு அந்த புரிதல், அந்த பகிர்வை நான் சொல்ல நினச்சேன். ஸோ இதான் இந்த காணொலி, இந்த வீடியோவில் நான் சொன்னேன். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் எல்லாருமே சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.